வாடா 2K கிட்ஸு கிட்ட குஷியாக வர பொண்ணு கிடைச்சிரும்ல? பிரிச்சிரும். இல்லை பார்த்தல எல்லாம் லைனில் இருக்காளுவா. கொடுத்து வச்சோம்ப்பா. தெருவுக்கு ஒரு பொண்ணு வச்சிருக்க. 90s கிட்ரா. 90s கிட்ஸ்ன்னு ரொம்ப ஆடாதடா. எங்களுக்கு ஒரு நேரம் வரும். இப்போ தான் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயும் 2000 பொண்ணுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் ஒருத்தி கூடவா கிடைக்க மாட்டா? அதெல்லாம் ஃபேக் ஐடிடா. ஹாய் எப்படி இருக்குன்னு நீ அனுப்பிச்ச மெசேஜ் 2 எனக்கே வந்திருக்கு. பொண்ணுங்க பேரில் நானே 2 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அடப்பாவி, அதெல்லாம் நம்பாத, எல்லாம் ஃப்ராடுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருத்தி கூட ஒரிஜினலா இருக்க மாட்டா. எனக்கு கிடைப்பா. அது கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். இப்போ வரையா மீன் பிடிக்க போலாம்? மீன் பிடிக்கவா? சரி வா போலாம். ஏய் புழு குர்ரா இந்தா. ப்ரோ கொத்துது ப்ரோ. இருடா தக்க உள்ள போட்டோம். என்னடா பாக்குற? இவ்வளோ லவ்வர் தான். அட பாவி, எத்தனை பேர்ரா? இதுக்கு தான் நீ அடிக்கடி ஏரி பக்கம் வந்துடுறியா? இன்னைக்கு நான் மாட்டினா உன்கிட்ட. ராதா லைனில் வந்திருக்கா. இவளுக்கு எல்லாத்தையுமே நான் ஃபோனில் தான் செய்யணும். நான் வர லேட் ஆகும். நீ மீன் பிடிச்சிக்கிட்டு. ஃபோன்லேயே செய்கிறானா பயங்கரமான ஆளாக தான் இருப்பான் போல. ஹலோ வாடி. என்னடா மீனக்கானா? கவர் ஓட்டையா? தண்ணிக்குள்ளே கிண்ணிக்குள்ளே போயிருச்சா? எங்கேயா போச்சு? ஒன்றுத்தையும் காணாமே. இந்த வாட்டி வெளியிலே போகக்கூடாது. நல்லா மூடி வைப்போம். வா 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 வா. வர மாட்டேங்குதே. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. இந்த மீனையும் காணா. எங்க போச்சுன்னு தெரியலையே. எங்க போகுது மீனெல்லாம்? யார் எடுத்துட்டு போறா? தம்பி, மீன் பிடிக்கும்போது நீ தக்கையில் கவனமாக இருப்ப. ஆனால் நீ பிடிச்சி வைக்கிற மீனெல்லாம் கொல்லிக்கட்டை பிசாசு தின்னுட்டு போயிடும். அதனால தக்கையில் ஒரு கண் இருக்கணும், பையில் ஒரு கண் இருக்கணும். புரிஞ்சுதா? சரி வரட்டும், பார்த்துக்கலாம். இரு ஒரு நிமிஷம். என்ன பண்றான்? ப்ரோ நான் வீட்டுக்கு போறேன், நீ வந்துரு ப்ரோ. ஏய் 2K கிட்ஸு எவரில் கூடுறா? ஏய் 2K கிட்ஸு எவரில் கூடுறா? ஏய் 2K கிட்ஸு எவரில் கூடுறா? ஏ 2K கிட்ஸு எவரில் கூடுறா? என்னடா பாம்பு புத்துலேருந்து தலை தூக்கி பார்க்குற மாதிரி பார்க்குற? ஏய் யாரா நீ? யாரா நீ? எங்கடா இருக்க? என்ன பார்க்க முடியாது. எவரில் கொடு, நான் கிளம்புறேன். விரலா? அப்போ என் மீனை கொடு. சாப்பிட்ட மீனை திரும்ப கேட்குறியே, நியாயமா? நீ யாருன்னே தெரில, உன் முகத்தையாவது காட்டு. எங்க இருக்க நீ? ஏய் என்னால் வர முடியாதுடா. அப்படின்னா விரலெல்லாம் தர முடியாதுடா. என் விரல் இருந்தால் தானே நான் போக முடியும்.
எங்க? லோகத்துக்கு. எந்த லோகத்துக்கு? பரலோகத்துக்கு. என்ன நக்கலா? நீ எங்க வேணா போ, முதல்ல இங்க வா. என்ன சத்தத்தையே காணா, போயிட்டியா? சரி சரி நான் வரேன், உன் பின்னால் திரும்பி பாரு. செவரு தான் இருக்கு. முண்டோ நல்லா பாடுறா. சனிலான் ஃபோட்டோ இருக்கா? ஆமா இருக்கு. போய் அவ தொடைய தடவு, நான் வருவேன். அவத்தோடைய தடவை நீ எப்படா வருவ? அவளை தடவை மல்டி மில்லியனரே வருவான், நான் வரமாட்டேனா? நீ போய் தடவு, நான் வருவேன். என்னடா சொல்ற? தடவுடா. தடவை தெரிஞ்சா முதலே தடவை இருக்க மாட்டேனா? என்னடா இது புள்ளி புள்ளியா இருக்கு? டேய் யாரா நீ? என்னடா கெட்டப்பு? யோகி பாபு தம்பி மாதிரி இருக்க. நான் தான் பூதம். பூதம்லாம் வந்தோன்னு வசனம் சொல்லுமே, நீ சொல்லலையே. டே டுகெட்ஸு, இந்த ரைட்டருக்கு தரலையா, அதான் டைலாகை கட் பண்ணிட்டான் சோம்பேறி பையன். ஏய் என் வரல கொடு, நான் கிளம்புறேன். ஆமா நீ எப்படி பூதமான? ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். இல்லை நான் இப்போ இல்லை, என் வரல கொடு, நான் கிளம்புறேன். சரி உனக்கு விரல் வேணும்னா நீ எனக்கு ஒன்று செய்கிறியா? என்ன சொல்லித்தல? டென்ஷன் ஆகாத. ஒயின் ஷாப்லாம் 12 மணிக்கு திறக்கிறாங்க, அதை 10 மணிக்கு திறக்க வைக்க முடியுமா? குடிமகன்கள்லாம் பாவம். அதான் எல்லாம் ஒரே பிளாக்ல கிடைக்குது. அப்படியா? அப்போ ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் லேப்டாப் கொடுக்க சொல்லு. 5-6 வருஷமாக கொடுக்காம இருக்காங்க. ஏற்கனவே மொபைலில் கேம் ஆடுறாங்க, இதை கொடுத்தா இன்னும் ஆடுவாங்க. வேற வேற நெக்ஸ்ட். நீலாம் ஒரு பூதம். ரொம்ப சின்ன பூதம்டா, வேற ஏதாவது கேள்றா. இந்த ஊரில் யாரையுமே லவ் பண்ணாமல் இருக்கிற ஒரு பொண்ணாக பார்த்து சொல்லு, உன் விரலை கொடுத்துட்றேன். ஆனால் ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? அது வேறையா? யாரையுமே லவ் பண்ணியிருக்க கூடாது. அது ஈஸியான மேட்ரு. என்ன புதத்தை புரோக்கரை கேட்ட, சரி பார்த்து சொன்னா நீ என்ன பண்ணுவ? லவ் பண்ணுவேன். இவ்வளோ சன்னில் தரவ தரல, அவளை என்ன பண்ண போறியோ? என்ன முணங்குற? இந்தா கிளம்பிட்டல. என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? வந்தே பாரத்தோட வேகமாக போகிறவன்டா. இந்த ஊரில் 2 தெருவு தான் இருக்குது, ஃபுல்லாக பார்த்துட்டேன். எல்லா பொண்ணுங்களும் டிண்டரு, மூமு, சாமெட்டு, அப்புறம் வாட்ஸ்அப்பு, மெசஞ்சரு, டெலிகிராமு, இப்படி சாட்டிங் ஆப்பில் டேட்டிங் பண்ணிட்டு இருக்காளுவ. ஒருத்தி கூட தூங்கலை. அட சண்டாளிகளா! இப்போ என்ன பண்ணுறது? தனியாக இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்? ஒன்றும் புரியல. நிறைய பொண்ணுங்க இருக்கிற ஊரா கட்டு, நான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து தரேன். அங்கே எப்படி போகிறது? அதான் நான் இருக்கல்ல, வா போகலாம். ஹே ஒரு ரெக்கை எங்க? உனக்கு ரெக்கை தேடி போகணுமா இல்லை பொண்ணை தேடி போகணுமா? பொண்ணு தான் வேணும். இவ்வளோ பெரிய சிட்டியில் எனக்கு எப்படி பொண்ணை தேடி கண்டுபிடிப்ப? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. என்னடா இது? 1,38,7,684 பொண்ணுங்க இருக்காளுவ இந்த ஊரில். அதில் யாரோ ஒருத்தவங்களை கூட கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு என் வரல வாங்கிட்டு நான் கிளம்பிடுறேன். எங்கே போயிட்டான்? ஃப்ளைட்டில் போயிட்டானோ? வந்தே பாரத்தோட வேகமாக போகிறேன்னா போய் 2 நாள் ஆச்சு. பயிர் வேற பசிக்குது, ஆளை காணாமே. நான் கட்டிங்கா ஷேவிங்கா? டச்சிங்ண்ணா. டச்சிங்கா? ஆ ப்ரோ டச்சிங்லாம் இருக்கா? ஐயோ கம்முன்னு, எனக்கே ஒன்றும் புரியல. ஹலோ, நான் பார்க்குக்கு வந்துட்டேன். வந்துட்டியா? ஆமாம் வந்துட்டேன். வேற யாரெல்லாம் இருக்கா? இங்கே ஒருத்தன் சைனாக்கார மாதிரி வேஷம் போட்டு படுத்திருக்கான், அவ்வளோதான். ஏய் சீக்கிரம் வா, மேட்ரு முடிச்சுட்டு கிளம்பிடலாம். சரி நான் வெயிட் பண்ணுறேன்.
யார் ஃபோட்டோவோ இருக்கே, இங்க அந்த ஃபோட்டோ இருக்கணுமே. இவளை அவனுக்கு கரை பண்ணி கொடுத்துட்டு நம்ம வரல வாங்கிட்டு போயிட வேண்டியதா. இந்த இருக்குல்ல, தடவிட வேண்டியதுதான். ப்ரோ என்ன பண்றீங்க? இதானா டச்சிங்கு? ஐயா டேய் யாரா நீ? அண்ணா அண்ணா உங்க வேலையை பாருங்கண்ணா. என்னடா கூப்பிட்ட? டேய் நீ விட்டு போய் 2 நாள் ஆச்சுடா, பசிக்குதுடா, சாப்பிடதா வாங்கி கொடுறா. ஃப்ரெஷ்ஷாக கேட்டல பட்னி கடை. டேய் நீ பூதம் தானே, ஏதாச்சும் ஏற்பாடு பண்றா. இந்தா என்னடா பண்ணு தர? பட்ஜெட் ப்ராப்ளம்டா, சாப்பிடு. சாப்பிட்டுட்டே வா போலாம். பார்க்கில் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ளே தடவிட்டியடா பாவி. நீ இங்கேயே இரு, நான் வந்துடுறேன். இந்த ஜிகிடுக்கு மகுடி ஊதி பார்ப்போம் மயங்குதாண்டு. கப்பு 2 இருக்கு, ஆள் 1 தானே இருக்கு. டீ சூடா இருக்கு, பார்த்து குடி. ஆளே இல்லை, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா? நானே இன்விசிபிள், எனக்கே இன்விசிபிளா? அடி பாவி, இவனா ரீ கூடி அடி பேசிட்டு இருந்த. அங்கே ஒருத்தவன் பொண்ணு கிடைக்கலன்னு சுற்றிட்டு இருக்கான், இங்கே இவ பையன் கிடைக்கலன்னு ஈயலவு பண்ணிட்டு இருக்கா. என்ன கர்மமோ போங்க. பார்க்கறதுக்கு அவள் பதுசாக இருக்கா. இவ்வளோ அவனுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வரல வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஏய் வர முடியாதுடா, நேற்று என் புருஷன் என்னை போட்டு புரட்டி புரட்டி எடுத்துட்டான்டா. ரொம்ப டயர்டா இருக்குடா, என்னால் வர முடியலடா. ஃபோனை வைடா. ச்சே, புருஷன் பண்ணதால யார்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா? பேட் ஆண்டி. ஹலோ ஹலோ. ஏ நீ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா 3 மணிக்கு ஃபோன் மால் போகலாமா? ஐயோ இல்லடி, ரமேஷ் கூட இறைவன் போறேன்டி. அப்போ சரி 6 மணிக்கு போகலாமா? ஐயோ கார்த்திக் கூட மார்க் ஆண்டனி போறேன்டி. அப்போ 9 மணிக்கு தான் வரியா? ராஜேஷ் வந்துருவான்டி. அவன் யாருடி? அவன் தாண்டி என் புருஷன். போடி டவுன் பஸ்ஸு. அடி பாவிங்களா, அங்கிளுக்கெல்லாம் பல்பு தானா? டேய் பொண்ணுங்கடா. எல்லா பொண்ணுங்களும் கமிட்டடு. ஒவ்வொருத்தையும் 2 பேர் 3 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காளுவ. ஒருத்தி கூட சிங்கிளா இல்லை. என்ன சொல்றான் இவன்? அப்போ எனக்கு பொண்ணு உனக்கு செகண்ட்ஸ் அடே. என்னது செகண்ட்ஸா? உனக்கு மட்டும் இல்லடா, உன்னை போல இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாருக்கும் செகண்ட்ஸ் தான். டேய் பொண்ணை காட்டுறதுனால கூட்டு ஒரு வந்த. பொண்ணுக்கு 2000 ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். 2000 பேத்துக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கலாமா? யோகியமா நீ? போட, பொண்ணே கிடைக்காது போட. டேய் 2K கிட்ஸ் சாபம் உன்னை சும்மா விடாதடா. டேய் 2K கிட்ஸ், நானே சாபத்தினால தானே பூதமான போட. டேய் நில்றா. போடா, 2000 பொண்ணுங்களை லவ் பண்ணிட்டு சாபம் ஓடுறாங்க. சாபம் போட. எல்லாருக்குமே செகண்ட்ஸ் தானா?